ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கான மார்க் ஷீட்டை எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது, அதே மாதிரி ஸ்கேன் காப்பிக்கு எப்படி அப்ளை பண்றது இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் இந்த ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம முழுமையா பார்த்துடலாம். ஓகே, அதாவது 10ஆம் வகுப்புக்கான பப்ளிக் எக்ஸாம் ரீசெண்டா பார்த்தா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு சில பேர் பார்த்தா பாஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு சில பேர் ஃபெயில் ஆயிருப்பீங்க. இப்ப என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா, உங்களுக்கான மார்க் ஷீட் இருக்கு பாருங்க. அதாவது ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமையாசிரியர்கள் வழியாக தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை 13/5/2024 முதல் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கான அந்த டெம்பரரி மார்க் ஷீட்டை உங்க ஸ்கூல்ல போயிட்டு கேட்டா தந்துருவாங்க, அல்லது நீங்க ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம். dge.tngov.in என்ற இணையதளத்துல நோட்டிபிகேஷன் பகுதியில் சென்று எஸ்எஸ்எல்சி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கான நம்பர் எல்லாம் கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனித்தேர்வரா நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா சேம் உங்களுக்கு வெப்சைட் இருக்கு பாருங்க, dge.tngov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க உங்களுக்கான அந்த டெம்பரரி மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதான் பார்த்தா இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் லிங்க் ஓபன் ஆகும். சோ 13/5/2024 அன்னைக்கு போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் ரோல் நம்பர் இருக்கு பாருங்க, எக்ஸாம் ரோல் நம்பரை கொடுத்துட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன ஃபர்ஸ்ட் இயர் அப்புறம் அதுக்கு அடுத்துட்டு இந்த ஃபார்மேட்ல டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் கேப்சர் சால்வ் பண்ணி சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ போட்டோவோட உங்களுக்கான மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ கண்டிப்பா 13/5/2024 அன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி இந்த டெம்பரரி மார்க் ஷீட் டவுன்லோட் பண்றதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணும், அதை பார்த்து நீங்க உங்களுக்கான மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்றத பத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் காப்பி விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் முறை கொடுத்துருக்காங்க பாருங்க. விடைத்தாள் நகலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்சர் ஷீட், அதாவது உங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க, நீங்க என்ன எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்களோ அதுக்கான ஆன்சர் ஷீட்டை நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தா அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது நீங்க 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கூறும் மாணவர்கள் முதல்ல விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்து பெற்று விடைத்தாள் நகலை மாணவர்கள் ஆய்வு செய்து பின்னர் இத்துறையால் அறிவிக்கப்படும் நாட்கள்ல மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க மறு டோட்டல் மற்றும் மறு கூட்டலுக்கு அப்ளை பண்ண போறீங்க, ரீடோட்டல் அப்ளை பண்றீங்க, இல்ல ரீவேலேஷனுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா முதல்ல நீங்க ஸ்கேன் காப்பி இருக்கு பாருங்க, விடைத்தாள் நகல், நீங்க எக்ஸாம் எழுதுனா அந்த விடைத்தாள் நகலுக்கு அப்ளை பண்ணி அதை நீங்க கையில பாத்துக்கோங்க. நீங்க எழுதின ஆன்சர் எல்லாம் கரெக்டா இருக்கா, அது மட்டும் இல்லாம மார்க் எல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்க மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த நகல் காப்பியை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க அப்ளை பண்ண மாதிரி இருக்கு. அந்த நகல் காப்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் நீங்க ரீவேலேஷன் போடணும், ரீடோட்டல் போடணும், அதுக்கு ஒரு டைம் கொடுக்கும், அப்ப நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு நீங்க அந்த ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களால ரீடோட்டல் மற்றும் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ நம்ம ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சனோ அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஸ்கூல் வழியாக நீங்க அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்க தனித்திருவரா எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல எக்ஸாமினேஷன் எழுதிலோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சோ 15/5/2024 இருந்து 20/5/2024 வரைக்கும் ஸ்கேன் காப்பிக்கு தாராளமாக நீங்க அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்க ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணா மட்டும்தான் ரீடோட்டல் மற்றும் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி அப்படியே கீழே உங்களுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 275 ரூபாய் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எத்தனை சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 275 ரூபாய் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ல நீங்க பேமெண்டா கொடுத்தா அவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் விடைத்தாள் நகலை பொறுத்த வரைக்கும் வெப்சைட் மூலமாக நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணதுக்காக ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. என்னெல்லாம் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு ஒரு 1 வீக் அப்புறம் dge.tngov.in இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களுக்கான அந்த ஸ்கேன் காப்பி இருக்க பாருங்க, ஆன்சர் ஷீட்டை
இத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான மார்க்லாம் கரெக்ட்டா போட்டிருக்காங்களா? நீங்க எழுதின கொஸ்டினுக்கான மார்க் கரெக்ட்டா போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. ஏதாச்சும் தப்பா இருக்குன்னா, நீங்க ரீடோட்ல அப்ளை பண்ணலாம். ரீவேல்யூஷனுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். அதுக்கான டைம் உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அவ்வளதான் ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.